only வெல்கம் பேக் டு லிட்ரேச்சர் ஜான்ராஸ். இந்த வீடியோவில் ஜார்ஜ் ஆர்வெல் எழுதிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் நாவல்ஸ் அனிமல் ஃபார்ம் சம்மரி பார்க்கலாம். இந்த அனிமல் ஃபார்ம் இது ஒரு நாவல். இதனுடைய சப்டைட்டில் இஸ் அ ஃபேரி ஸ்டோரி. திஸ் நாவல் இஸ் ரிட்டன் இன் த இயர் 1945. பட் இது பப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் வந்து 1945. இதனுடைய பீரியட் இஸ் மாடர்னிசம். இந்த நாவலில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், த நேம் ஆஃப் த ஃபார்ம். இந்த நாவலில் போர்ட்ரே பண்ணியிருக்கக்கூடிய ஆல் த அனிமல்ஸ் ஆர் லிவிங் இன் த ஃபார்ம். அந்த ஃபார்மோட நேம் வந்து மனோர் ஃபார்ம். இந்த மனோர் ஃபார்ம் இஸ் ரன் பை மிஸ்டர் ஜோன்ஸ். இந்த நாவலில் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஆர் அனிமல்ஸ், ஆனால் சில கேரக்டர்ஸ் ஆர் ஹியூமன். அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹியூமன் யார் அப்படின்னா மிஸ்டர் ஜோன்ஸ். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அனிமல் இஸ் போர், ஓல்டு மேஜர். இந்த போர் வந்து ஒரு கரடி வகையை சேர்ந்தது. இந்த போர் வந்து மிகவும் வயதான தோற்றமுடையது. இந்த நாவலில் எல்லா அனிமல்ஸுக்கும் இது ஒரு இன்ஸ்பிரேஷன் தரக்கூடிய பிரின்சிபிள்ஸை இது இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இறந்து போயிடும். அண்ட் தென் பிக்ஸ், தெர் ஆர் 2 இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் இருக்குது, அதாவது பன்றி இருக்குது, 2 பன்றிகள். முதல் பன்றியோட நேம் வந்து ஸ்னோபால் அண்ட் அனதர் பன்றி வந்து நெப்போலியன். தே ஹாவ் ஒன்லி கிரியேட்டட் அ மூமெண்ட் கால்டு அனிமலிசம். ஓல்டு மேஜர் அதாவது போர் வந்து தான் சாக போகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த 2 பன்றிகளை கூப்பிட்டு நம்ம வந்து ஒரு அனிமலிசம்ங்கிற ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணி இதன் மூலமாக எல்லா அனிமல்ஸும் இந்த உலகத்தில், அதாவது முக்கியமாக இந்த பண்ணையில், இந்த மனோர் ஃபார்ம்ங்கிற இந்த பண்ணையில் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு இந்த மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த போர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. இந்த போருடைய பேச்சுகளை கேட்டு இந்த 2 பன்னிகள் வந்து ஸ்னோபால் அண்ட் நெப்போலியன் இவங்க அந்த அனிமலிசம்ங்கிற மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அது எக்ஸிஸ்டன்ஸுக்கு கொண்டு வந்தாங்க. இவங்களுடைய ரோல் மாடலாக வந்து போர். அதே மாதிரி ஸ்னோபால் அண்ட் நெப்போலியனுடைய டிசைபிள்ஸ், அதாவது சீடர்கள் இருக்காங்க. த காட் ஹார்சஸ், பாக்ஸ் அண்ட் க்ளோவர். இந்த பாக்ஸ் அண்ட் க்ளோவர் வந்து இந்த ஸ்னோபால் அண்ட் நெப்போலியனை மிகவும் ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணி இவங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியதாக வந்து ஒரு அழகான ஒரு பெஸ்ட் டிசைபிளாக இருந்திருக்காங்க. அண்ட் அனதர் கேரக்டர் வெயின் ஹார்ஸ் மோலி. இவங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ ஹார்ஸ், ஒரு குதிரை வகை. பெஞ்சமின் வந்து ஒரு டாங்கி, ஒரு கழுதை. த கோட், இவங்க வந்து ஒரு ஆடு, முரியல். இந்த 3 கேரக்டர்ஸுமே வந்து இதில் வந்து ரிப்பீட்டடாக போர்ட்ரே பண்ணப்படுறாங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸோட நெய்பர் ஃபார்ம் வந்து யார் அப்படின்னா மிஸ்டர் பில்கிங்டன். இவர் வந்து ஃபாக்ஸ்வுட் ஃபார்ம்ங்கிற ஒரு ஃபார்மை பக்கத்தில் நடத்திட்டு வராரு. மேனர் ஃபார்முக்கு பக்கத்தில் ஃபாக்ஸ்வுட் ஃபார்ம், அதோட ஒன் தான் பில்கிங்டன். அண்டு ஃப்ரெட்ரிக்னு ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து பிஞ்ச் ஃபீல்டுங்கிற ஃபார்ம் இருக்கிற பக்கத்தில், இந்த மனோர் ஃபார்ம் பக்கத்தில். ஸோ தெர் ஆர் 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ஃபாக்ஸ்வுட் ஃபார்ம் ஓன் பை பில்கிங்டன், அனதர் பிஞ்ச் ஃபீல்டு ஃபார்ம் ரன் பை ஃப்ரெட்ரிக். இந்த நாவலில் தெர் ஆர் 3 ஹியூமன் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒன் இஸ் மிஸ்டர் ஜோன்ஸ் அண்ட் தென் பில்கிங்டன் அண்ட் ஃப்ரெட்ரிக் தான். அனதர் பிக் இருக்காங்க. இவங்க வந்து ஸ்குவிலர். இவங்க வந்து ஒரு ப்ராபகேட், இந்த அனிமலிசத்தை வந்து ப்ராபகேட் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்குவிலருடைய ஒர்க்கே. வாட் எவர் நெப்போலியனுங்கிற ஒரு பிக்கு சொல்கிறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணி எல்லா அனிமல்ஸும் ஃபாலோ பண்ணி அதற்கு தகுந்தாப்படி எல்லாருமே அதை கட்டுப்பட்டு ஆகணும் இந்த ஃபார்மில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்குவிலர் வந்து ஒரு ப்ராபகேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்குவிலர் என்ன சொல்லணும், மற்ற அனிமல்ஸ் வந்து உடனடியாக ஒபே பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இந்த ஸ்குவிலர் கொண்டு வந்திருக்காங்க. அனதர் உமன் கேரக்டர்ஸ் விம்பர். ஸோ ஐ செட் தெர் ஆர் 3 கேரக்டர்ஸ் அண்ட் 1 மோர் ஹியூமன் கேரக்டர்ஸ் இருக்காங்க, விம்பர். இவங்க வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி. இவங்க எதற்காக இந்த நாவலில் வராங்கிறது நம்ம லேட்டராக நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். அனதர் கேரக்டர் மினிமஸ்ங்க ஒரு பிக் இருக்காங்க. இவங்களும் எதுக்கு இந்த நாவலில் வராங்க நம்ம லேட்டர் வில் பி டிஸ்கஸிங். now we'll start be going into the summary of the novel. Before that I should tell you that நெப்போலியன், ஸ்னோபால், ஓல்டு மேஜர், மிஸ்டர் ஜோன்ஸ், ஃப்ரெட்ரிக், பில்கிங்டன் இவங்கெல்லாம் வந்து ரியல் லீடர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இந்த நாவலில் வந்து போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்காங்க ஜார்ஜ் ஆர்வெல் இவர் இந்த ஆத்தரால். ஒவ்வொரு அனிமலும் ஹேஸ் பர்டிகுலர் நேம். அந்த நேமை யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்டாலின், ட்ராட்ஸ்கி, லெனின் ஆர் மார்க்ஸ், சார் நிக்கோலஸ் டு ஹிட்லர், இந்த யூஎஸ் அண்ட் பிரிட்டன். இந்த லீடர்ஸையும் கண்ட்ரியும் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த நாவலில் அனிமல்ஸ் வந்து ஒவ்வொரு பெயரோட இதை போர்ட்ரே பண்ணப்படுது. ஸோ ஸ்டாலினாக நெப்போலியனோ, ட்ராட்ஸ்கியாக ஸ்னோபால், லெனினாக ஓல்டு மேஜர், நிக்கோலஸாக மிஸ்டர் ஜோன்ஸ், ஹிட்லராக ஃப்ரெட்ரிக் அண்ட் யூஎஸ் அண்ட் பிரிட்டனாக பில்கிங்டன். இவங்கெல்லாம் இப்படி போர்ட்ரே பண்ணப்படுறாங்க. ஸோ எப்படியெல்லாம் இவங்க போர்ட்ரே பண்ணாங்கிறத நம்ம சம்மரியில் பார்க்கலாம். பிஃபோர் ஓல்டு மேஜர் டைஸ், he teaches a revolutionary song, Beast of England.
to Napoleon and Snowball. They create the idea of animalism to spread it all animal that all animals are equal. Their disciples are Boxer and Klaus. ஓல்டு மேஜர், அதாவது அந்த போர் வந்து சாக போகிறதுக்கு முன்னாடி மிகவும் வயதான தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓல்டு மேஜர் போர் வந்து சாக போகிறாங்க. அந்த சமயத்தில் இந்த 2 பிக்ஸை கூப்பிட்டு ஒரு பீஸ்ட் ஆஃப் இங்கிலாந்துங்கிற சாங் வந்து ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சிகரமான சாங்கை அறிமுகப்படுத்தி ஒரு அனிமலிசம்ங்கிற மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதன் மூலம் எல்லா அனிமல்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும் இந்த ஃபார்மில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு 2 டிசைபிள்ஸ் கிடைச்சாங்க, பாக்ஸர் அண்ட் க்ளவுஸ். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஃபார்ம் மேனர் ஃபார்மில் மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து எல்லா அனிமல்ஸையும் ரொம்ப கொடுமைப்படுத்துவார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ் வந்து எல்லா அனிமல்ஸுக்கும் எந்த சாப்பாடும் கொடுக்காம பட்டினியாக போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. ஸோ இந்த கொடுமையிலும் தப்பிக்கிறதுக்காக இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து போராடும். அவனை நிறைய தடவை வந்து மிஸ்டர் ஜோனை வந்து அட்டாக் பண்ண முடியாது. அதுக்காக எல்லா அனிமல்ஸையும் விட அதிகமாக வயதான ஒரு விலங்கு தான் வந்து போர், ஓல்டு மேஜர். இவங்களுடைய அறிவுரைப்படி எல்லா அனிமல்ஸும் வந்து என்ன இந்த ஓல்டு மேஜர் சொன்னாலும் உடனே கட்டுப்படுவாங்க. இதில் முதன்மை அனிமல்ஸ் வந்து நெப்போலியன் அண்ட் ஸ்னோபால். இவங்க தான் இந்த அனிமலிசம்ங்கிற மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி எல்லா அனிமலும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும், மனிதர்கள் மாதிரி ரொம்ப பொறாமையும் ரொம்ப ஒரு குருவலாக ரொம்ப கொடுமை குணம் கொண்ட இருக்கவங்களாக இருக்கக்கூடாது, எல்லா அனிமலும் ஈக்குவலாக இருக்கணும், அன்பாக எல்லாம் இந்த ஃபார்மில் வாழணும் அப்படிங்கிற ஒரு அனிமலிசம் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நாள் இது இறந்துடும். அந்த ஓல்டு மேஜர் டைஸ். One day, Jones did not feed food to animals, so all animals chased him out of the farm. They burnt all weapons like whips, bits, knives. Animals toward the farm. Pigs learned how to write. Snowball learned writing skills. It put up name board animal farm. ஒரு நாள் ஜோன் வந்து இந்த மிஸ்டர் ஜோன்ஸை வந்து சாப்பாடு கொடுக்காததுனால எல்லா அனிமல்ஸும் மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து அந்த ஃபார்மை விட்டு துரத்தி வெளியே அனுப்பிச்சிடும். அனிமல்ஸ்க்கு பயந்து ஜோன்ஸ் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போயிடுவார். அதுக்கப்புறம் ஜோன்ஸ் பயன்படுத்தின வெப்பன்ஸ் லைக் விப்ஸ், சாட்டைகள், கத்திகள், ஏன்னா இதுதான் வந்து ஜோன்ஸ் பயன்படுத்திப்பார் இந்த அனிமல்ஸை வந்து கொடுமைப்படுத்துறதுக்காக. அது எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணுறது இந்த அனிமல்ஸு. ஸோ இந்த மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து தோட்டத்தை அந்த ஃபார்மை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் எல்லா அனிமல்ஸும் அந்த ஃபார்மை வந்து சுற்றி வருவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அன்றைக்கி தான் ரொம்ப சுதந்திரமாக அனுபவித்தாங்க. சில பிக்ஸு வந்து எப்படி எழுதணும், எப்படி வந்து வாசிக்கணும் கற்றுக்கிட்டாங்க. ஸ்னோபால் வந்து இஸ் குட் அட் ரைட்டிங் ஸ்கில்ஸ். நிறைய அழகான எழுத்துக்களை வந்து எழுதக்கூடிய திறமைகள் வந்து ஸ்னோபாலுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ஃபார்முக்கு வெளியே அனிமல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு போர்டை வந்து இரெக்ட் பண்ணிச்சு. ஸோ மேனர் ஃபார்ம் பிகேம் அனிமல் ஃபார்ம் பிகாஸ் இந்த அனிமல் வந்து இனிமேல் வந்து ரன் பை நாட் பை மிஸ்டர் ஜோன் பட் பை த அனிமல்ஸ். ஸோ அதனால் இது அனிமல் ஃபார்ம்னு அழைக்கப்பட்டுச்சு. ஸ்னோபால் அண்ட் நெப்போலியன் introduced 7 commandments. The commandments state that all animals are equal and no animal may act like human by sleeping in a bed, walking on 2 legs, killing other animals, or drinking alcohol. They declared animal is enemy is human. ஸோ ஸ்னோபாலும் நெப்போலியனும் அனிமலிசங்கிற மூமெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து 7 கமாண்ட்மெண்ட்ஸ், 7 கட்டளைகளை வந்து அறிமுகப்படுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, எல்லா அனிமல்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், ஆனால் நோ அனிமல்ஸ் ஆக்ட்ஸ் லைக் ஹியூமன் மாதிரி எந்த அனிமலும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மனிதர்கள் மாதிரி பெட்டில் வந்து படுக்கக்கூடாது, சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனிமல்ஸ் வந்து ஹியூமன் மாதிரி 2 கால்கள் நடக்கக்கூடாது. அதே மாதிரி மனிதர்கள் எப்படி அனிமல்ஸை வந்து கொல்கிறாங்களோ அதே போல் அனிமல்ஸும் வந்து மற்ற அனிமலை கொல்லக்கூடாதுனோ, அதே மாதிரி மனிதர்கள் வந்து ஆல்கஹால் குடிக்கிறாங்க, பட் அனிமல்ஸ் சுட் நாட் ட்ரிங்க் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி 7 கட்டளைகளை வந்து இதில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அண்ட் அனிமல்ஸ் ஹார்வெஸ்டட் ஹே, பிக்ஸ் லேர்ன்ட் மில்கிங் ஃப்ரம் கவுஸ். மற்ற அனிமல்ஸ் வந்து எப்படி வந்து நெல் வந்து அறுவடை பண்ணணும், அதே மாதிரி பிக்ஸ் வந்து பால் கறக்குது எப்படிங்கிறது எல்லா அனிமல்ஸும் இந்த மாதிரி தொழிலை வந்து மனிதர்கள் மாதிரி கற்றுக்கிட்டாங்க இந்த ஃபார்மில். அதன்படி இவங்க இந்த ஃபார்மில் வாழ்ந்து கொண்டார்கள். அனிமல்ஸ் ஆர் ப்ரௌட் ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் ஈட்டிங் ஆன் தேர் லேபர்ஸ். சொந்த உழைப்பிலேயே அவர்கள் வாழ்ந்தார்கள் இந்த தோட்டத்தில். மொல்லி அண்ட் பெஞ்சமின் நாட் ஒர்க்கிங். மொல்லி நம்ம ஹார்ஸ் அண்ட் பெஞ்சமின் டாங்கி, இவங்க 2 பேருமே எந்த ஒர்க்கும் இந்த தோட்டத்தில் பண்ண மாட்டாங்க. அண்ட் டாக்ஸ், பிக்ஸ் அண்ட் கோட், மியூரியல் அண்ட் பெஞ்சமின் ஆர் த ஒன்லி ஃபுல்லி லிட்ரேட். இவங்க மட்டும்தான், அந்த டாக்ஸ், பிக்ஸ், மியூரியல், பெஞ்சமின் மட்டும்தான் படித்தவர்களாக காணப்பட்டாங்க. லெஸ் இன்டெலிஜென்ட் அனிமல்ஸ் சச் அஸ் ஷீப்னா நமக்கு தெரியும், அந்த செம்மறி ஆடுகள் வந்து படிப்பறிவு இல்லாமல் முட்டாள்தனமாக இருந்துச்சு. அந்த மற்ற அனிமல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக எது சொன்னாலும் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருந்துச்சு. அண்ட் தே ஒன்லி லேர்ன் த லெட்டர் ஏ லெட்டர் மட்டும்தான் தெரியும், மற்ற இந்த மாதிரியான ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் மட்டும்தான் தெரியும், பட் தே ஆர் நாட் ஏபிள் டு ரீட் அ ஃபுல் சென்டென்ஸ். அதனால் 7 கமாண்ட்மெண்ட்ஸ் அவங்களால படிக்க முடியாது. கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத அவங்களால மீன் பண்ண முடியாது அந்த ஷீப்னால். ஸோ ஸ்னோபால் வந்து இவங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக என்ன சொல்லிச்சுன்னா, 4 legs குட், 2 legs பேட். ஸோ 4 legs யாரை குறிக்குதுன்னா அனிமல்ஸையும், 2 legs யாரை குறிக்குதுன்னா ஹியூமன்ஸு. ஸோ ஹியூமன்ஸ் இவங்க 2 கால் உடையவங்க, இவங்க வந்து கெட்டவங்க. 4
லெக்ஸ் இருக்கிறவங்க நல்லவங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இந்த ஸ்னோபால் வந்து இந்த ஷீப்புக்கு வந்து புரிய வச்சுது. ஹி எக்ஸ்பிளைன் டு த பேர்ட்ஸ் வை திஸ் இஸ் அக்செப்டபிள் பிகாஸ் பேர்ட்ஸ் ஆல்சோ எப்படி தான் எத்தனை கால்கள் இருக்குதுன்னா 2 லெக்ஸ் தான் இருக்குது. ஸோ 2 லெக்ஸ் வந்து பேடுனால பறவைகளும் வந்து பேடாக இருக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்ட நேரத்தில் ஸோ அந்த பறவைகளுக்கு இந்த ஸ்னோபால் என்ன புரிய வச்சதுன்னா, உங்களுக்கு வந்து 2 லெக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து பேடு கிடையாது, நீங்களாம் குட் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லி புரிய வச்சாங்க. நெப்போலியன் டேக்ஸ் த 9 நியூ பீப்பீஸ் டு ட்ரெயின் இன்சிஸ்டிங் இட்ஸ் மோர் யூஸ்ஃபுல் டு ஃபோக்கஸ் ஆன் எஜுகேட்டிங் த யங். நெப்போலியன் இதற்கு இடையில வந்து ஒரு 9 நாய்களை வந்து குட்டி நாய்களை வளர்த்து அதற்கு ட்ரைனிங் கொடுத்தான். ஸோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் நெப்போலியனுக்கு ஒரு பாதுகாவலாக இருந்துச்சு. அதில் அதுக்கு அந்த 9 நாய்க்குட்டிகளுக்கு எஜுகேஷன் கற்றுக் கொடுத்தான். எப்படி வந்து நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி வந்து ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கணும், எப்படி இந்த ஃபார்மை கார்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரியான சில ஸ்கில்ஸை வந்து அந்த 9 பப்பீஸ்க்கு வந்து கற்றுக் கொடுத்தான். அண்ட் ஃபைட் ஃபார் பவர்ஸ் டு டெவலப்ஸ் பிட்வீன் ஸ்னோபால் அண்ட் நெப்போலியன். ஸோ ஸ்னோபால் நெப்போலியன் 2 பேரும் இந்த ஃபார்மில் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக பண்ணாங்க. இல்லை ஸ்னோபாலுக்கும் நெப்போலியனுக்கும் ஒரு பொறாமை குணம் ஏற்பட்டுச்சு. யார் வந்து ஃபார்மை ரன் பண்ணணும் அப்படின்னு ஒரு போட்டி இவங்களுக்கு நடந்துச்சு. யார் வந்து இந்த ஃபார்மை ரூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் 2 பேருக்கு இடையில ஒரு போட்டி இருந்துச்சு. In October, Mr. Jones invades and fights with animals, though Boxer is distraught when he believes he killed a stable boy. ஸோ அக்டோபர் மாதம் வரும்போது மிஸ்டர் ஜோன்ஸ் மறுபடியும் தோட்டத்துக்குள்ள இந்த ஃபார்முக்குள்ளே வர ட்ரை பண்ணால், அதனால் எல்லா அனிமல்ஸையும் வந்து எப்படியாவது ஃபார்மை விட்டு துரத்திடணும் அப்படின்னு நினச்சான். பட் எல்லா அனிமல்ஸும் மறுபடியும் மிஸ்டர் ஜோன்ஸை வந்து அந்த ஃபார்மை விட்டு துரத்துச்சு. அந்த நேரத்தில் வந்து இந்த மிஸ்டர் ஜோன்ஸ் கூட வந்து ஒரு ஸ்டேபிள் பாயை வந்து இந்த பாக்ஸுங்கிற ஹார்ஸ் வந்து கொன்றும். அதனால் வந்து லேட்டர் அந்த பாக்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணும். பிகாஸ் அந்த 7 கமாண்ட்மெண்ட்ஸ் படி அனிமல்ஸ் வந்து மற்ற அனிமல்ஸ் யாரையுமே துன்புறுத்தக்கூடாது கான்செப்ட் இருக்கனால தெரியாமல் வந்து ஸ்டேபிள் பாயை மிதிச்சு கொண்டது ரொம்ப வருத்தப்படும். அண்ட் ஸ்னோபால் கிவ்ஸ் அ ஸ்பீச் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டையிங் ஃபார் அனிமல்ஸ். ஸோ அனிமல் ஃபார்முக்காக நம்ம உயிரை தியாகம் பண்ண கூட ரெடியாக இருக்கணும் அப்படின்னு ஸ்னோபால் வந்து இன்சிஸ்ட் பண்ணிச்சு. தே அக்ரி டு ஃபயர் மிஸ்டர் ஜோன்ஸ் கன் ட்வைஸ் பெர் இயர். ஸோ மிஸ்டர் ஜோன்ஸ் பயன்படுத்திய கன்ஸ் எல்லாம் வந்து அதை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கோம். ஒவ்வொரு வருஷமும் அந்த கன்னை வந்து வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு ரெபலியன்ஸ் ஆஃப் ஒரு அனிவர்சரி அது அப்படியே ஒரு நினச்சி கொண்டாடுவாங்க. பேட்டில் ஆஃப் த கவுஷெட்டுங்கிறது எப்போ வந்து மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து மறுபடியும் வந்து அனிமல்ஸ் வந்து துரத்துறோன்னா அதுக்கு பேர் வந்து ஒரு பேட்டில். அந்த பேட்டில் பேர் பேட்டில் ஆஃப் த கவுஷெட். அந்த சமயத்தில் ஒவ்வொரு வருஷமும் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக என்னைக்கு வந்து அந்த மிஸ்டர் ஜோன்ஸ் அகேன்ஸ்ட் அனிமல்ஸ்லாம் போடுறாங்களோ அதுக்கு பேர் தான் பேட்டில் ஆஃப் கவுஷெட். அதை நினைவுபடுத்துகிற விதமாக ஒவ்வொரு வருஷமும் அந்த மிஸ்டர் ஜோன்ஸ் பயன்படுத்திய கன்னை வச்சுக்கிட்டு அவங்க தன்னோட எதிர்ப்பு வந்து இப்போ தெரிவிப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா அவங்க எப்போ ஒவ்வொரு வருஷமும் கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. மிகவும் சுதந்திரமாக இருக்கிறதால அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு வருஷமும் ரெபலியன் இயரை வந்து ஒரு அனிவர்சரியாக கொண்டாடிட்டு இருப்பாங்க. தே ஆல்சோ கம் அப் வித் மிலிட்டரி ஆனர்ஸ் அண்ட் கன்ஃபர் ஆன் ஸ்னோபால். ஸ்னோபால் தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு லீடராக இருக்கார். இவர் தான் நம்ம எல்லாரும் கைடு பண்ணான்னு சொல்லிட்டு அனிமல்ஸ் எல்லாம் வந்து அவரை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக ரொம்ப வந்து அவருக்கு மரியாதை நிமித்தமாக நிறைய அவங்க அவரை வந்து அந்த ஸ்னோபாலை வந்து ரொம்ப மரியாதை அது கொடுப்பாங்க எல்லா அனிமல்ஸும். தே ரெடி ஃபார் சீசன். ஸோ பர்டிகுலர் சீசன் வரும்போது அவங்க விவசாயம் பண்ணக்கூடிய எல்லா ஹார்வெஸ்டிங் டைமில் வரும். அந்த சமயத்தில் அந்த ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எலக்ட்ரிக் பவர் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஸ்னோபால் வாண்ட்ஸ் டு பில்ட் வின் மில் ஸோ தே கேன் ஒர்க் 3 days per week. ஸோ ஸ்னோபால் வந்து ஒரு ஐடியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். வின் மில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அதன் மூலமாக நம்ம ஃபார்முக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் பவர் கிடைக்கும். ஸோ எலக்ட்ரிக் பவர் மூலமாக நம்மளோட வேலைகளை வந்து ஈஸியாக ஆக்கிக்கலாம். அதன் மூலமாக வாரத்துக்கு 3 நாள் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணால் போதும், மற்ற நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலான்ட்டு ஒரு ஐடியா கொடுப்பான். ஆனால் நெப்போலியனுக்கு அந்த ஐடியா பிடிக்கும். ஸோ நெப்போலியன் அப்போசஸ் திஸ் ஐடியா ட்ரைஸ் டு பி லீடர். இந்த ஐடியா வந்து ஸ்னோபாலோட ஐடியா வந்து ரிஜெக்ட் பண்ணுவான். அதே மாதிரி அவனுக்கு வந்து இந்த ஃபார்மில் நான் தான் லீடர் ஆகணும், எல்லாருமே என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கணுங்கிற ஒரு ஆம்பிஷனை வந்து வளர்த்துக்குவான். ஸ்குவிலர் சப்போர்ட்ஸ் டு வோட் நெப்போலியன். ஆனால் ஸ்குவிலர் வந்து ஸ்னோபாலை வந்து சப்போர்ட் பண்ணாமல் நெப்போலியனை மட்டும் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஸ்குவிலர் கம்ப்ளீட்டாக நெப்போலியனை ப்ராபகேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பான். ஸோ நெப்போலியன் சொல்கிற ஐடியா வந்து எல்லாரோடைய அனிமல்ஸும் கேட்கணும்னு சொல்லிட்டு ஸ்குவிலர் வந்து பாடுபடும். 3 weeks லேட்டர் வின் மில்ஸ் பில்ட். ஒரு 3 weeksக்கு அப்புறம் ஒரு வின் மில்லை வந்து எல்லாரும் கட்டுவாங்க. அண்ட் ஆல் அனிமல்ஸ் ரெடி ஃபார் ஒர்க். பாக்ஸர் இஸ் லீடிங் தெம். ப்ரொடக்ஷன் இஸ் ரெடியூஸ்டு. பிக்ஸ் அண்ட் டாக்ஸ் ஈட் லெஸ் ஃபுட். நெப்போலியன் டெல்ஸ் சண்டே இஸ் வாலண்டரி ஒர்க். ஸோ எல்லா அனிமலும் அந்த விண்மீனுடைய உதவி மூலமாக எல்லாரும் அந்த விவசாயத்தை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மில் பிக்ஸ் அண்ட் டாக்ஸ் மட்டும் அந்தளவுக்கு அதிகமாக எதுவுமே சாப்பிட முடியாது, மற்ற அனிமல்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. நெப்போலியன் சொல்லுவான் 3 weeks அதாவது ஒரு வாரத்தில் வந்து 3 நாள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் சண்டே வந்து ஒர்க் பண்ணலாம். பட் அது வந்து வாலண்டரி தான். விருப்பம் உள்ளவங்க சண்டேயும் ஒர்க் பண்ணலாம். ஸோ அது மூலமாக அவங்களுக்கு நான் வந்து யாரெல்லாம் இந்த பண்ணையில் ஒர்க் பண்ணுறாங்களோ எந்த நாள் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன். சாப்பிட்ற அவங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவான். மிஸ்டர் விம்பர் இஸ் சாலிசிட்டட் ட்ரேட் வித் அதர் ஃபார்ம். ஸோ விவசாயத்தில் என்னென்ன வந்து ஹார்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை மற்ற ஃபார்ம்களை வந்து சேல் பண்ணுறதுக்கு இந்த அனிமல்ஸ் வந்து ஒரு ஏஜென்ட் தேவைப்பட்டுச்சு. அவங்க தான் வந்து விம்பருங்கிற ஒரு ஹியூமன் கேரக்டர்.
ஸோ விம்பர் மூலமாக இவங்க அறுவடை பண்ண இவங்க வந்து விவசாயம் பண்ண பொருட்களை வந்து மற்ற ஃபார்மில் வந்து வியாபாரம் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய கிரெயின் தான் இந்த அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிடும். பிக்ஸ் கோயிங் இன்சைட் ஜோன்ஸ் ஹோம் ஸ்லீப்பிங் ஆன் பெட்ஸ். இட் இஸ் ராங் ஆஸ் பர் கமாண்ட்மெண்ட் பட் ஸ்குவிலர் சைஸ் ஜோன் வில் ரிட்டர்ன் இஃப் பிக்ஸ் டோன்ட் ஸ்லீப் வெல். ஒரு நாள் வந்து பிக்ஸ் எல்லாம் வந்து மிஸ்டர் ஜோன் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு எல்லாம் நுழைஞ்சிருவாங்க. ஜோன்ஸ் பயன்படுத்தின பெட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் 7 கமாண்ட்மெண்ட்ஸ் படி பெட்டில் வந்து அனிமல்ஸ் தூங்கக்கூடாது மனிதர்கள் மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஸ்குவிலர் வந்து என்ன ஐடியா சொல்லுவாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து பெட்டில் தூங்கலாம், நீங்கள் உங்களுக்கு வந்து தூக்கம் சரியாக வரல அப்படின்னா ஜோன்ஸ் வந்து இந்த ஃபார்முக்கு நுழைஞ்சிருவான், மறுபடியும் நம்மளை கொடுமைப்படுத்த ஆரம்பிப்பான். ஸோ தூங்குறது வந்து ராங் கிடையாது அப்படின்னு ஸ்குவிலர் வந்து மற்ற அந்த பிக்ஸை வந்து நம்ப வச்சிருவான். அண்ட் விண்மில் டிஸ்ட்ராய்டு பில்ட் அகைன். ஸோ விண்மில் வந்து ஒரு விண்டர் சமயத்தில் ஒரு பெரிய புயல் வரும். அந்த புயலில் வந்து விண்மில் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ நெப்போலியன் வந்து ஸ்னோபால் தான் இதுக்கு காரணம்னு சொல்லுவான். பட் மில் வந்து மறுபடியும் வந்து ரீபில்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நெப்போலியன் வந்து நெப்போலியன் ஐடியா வந்து ஸ்னோபாலுக்கு பிடிக்காது. ஸ்னோபாலுக்கு நெப்போலியனுக்கும் ஃபைட் வரும். ஸோ அதர் அனிமல்ஸ் நெப்போலியனுடைய சப்போர்ட் பண்ணும்போது ஸ்னோபாலை ஈஸியாக அந்த ஃபார்ம்லேருந்து நெப்போலியன் விரட்டிடுவான். விரட்டினதுக்கப்புறம் ஒரு பழிவாங்கிறது நோக்கமாக ஸ்னோபால் வந்து அடிக்கடி இந்த ஃபார்மில் வந்து நிறைய வந்து தொல்லை கொடுத்துட்டே இருப்பான். ஆனால் புயலால் டேமேஜ் ஆன விண்மில் வந்து ஸ்னோபால் தான் வந்து இந்த விண்மில் வந்து டேமேஜ் பண்ணான்னு சொல்லிட்டு ஸ்னோபால் மேலே ப்ளேம் பண்ணிடுவான். மீன்வைல் ஃபுட் இஸ் டிமாண்டட். ஸோ விண்மில்லாம் வந்ததுக்கப்புறம் பட் என்ன தான் வந்து அவங்க விண்மில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் விண்மில் அந்தளவுக்கு அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலை. அதனால் வந்து ப்ரொடக்ஷன் வந்து குறையா இருந்ததுனால ஃபுட் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ நெப்போலியன் அக்ரீட் ஃபார் 400 எக்ஸ் ஃபார் கிரெயின். அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய ஹென்ஸ் அதாவது கோழிகள் மூலமாக 400 எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் பட் ஹென்ஸுக்கு வந்து இது பிடிக்கல. ஏன்னா இது வந்து முட்டைகள் இடும்போது நிறைய வந்து அதை அடை காக்கும் மூலமாக நிறைய குஞ்சுகள் கிடைக்கும்னு நினைப்பாங்க. பட் நெப்போலியனுக்கு போட்ட கட்டளையினால் இவங்க 400 எக்ஸை வந்து கொடுத்தாங்கன்னா அந்த 400 எக்ஸும் வந்து சேல் பண்ணி அதன் மூலமாக கிரெயினை வந்து பக்கத்தில் இருக்கிற ஃபார்ம்லேருந்து வாங்கி அதன் மூலமாக இவங்க ஃபுட்டை வந்து ரெடி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து கிரேட் ஒரு டிசப்பாயின்மெண்ட் டு ஹென்ஸ். ஸ்னோபால் என்டர்ஸ் த ஃபார்ம் அண்ட் டேமேஜிங் ஆல் எக்ஸ் அண்ட் ஸ்டீலிங் சம். ஸ்னோபால் வந்து இது தெரிஞ்சு அந்த ஃபார்முக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு எல்லா எக்ஸையும் வந்து டேமேஜ் பண்ணிடுவான். சில எக்ஸையும் ஹென்ஸையும் திருடிட்டு போயிடுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருப்பான். இது தெரிஞ்சு டாக்ஸ் பைட் பிக்ஸ் ஃபார் பீயிங் வித் ஸ்னோபால். ஸோ ஸ்னோபால் கூட யாரெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து நெப்போலியன் தன்னுடைய நாய்களால் கடிக்க வைப்பான். அதனால் சில டாக்ஸ் வந்து சில பிக்ஸை வந்து கடித்து கொண்டுடும். ஸோ எல்லா அனிமல்ஸும் ஒரு நாள் கேதர் ஆகுவாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, நம்ம இந்த ஃபார்மில் ஒற்றுமையாக இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பீஸ்ட் ஆஃப் இங்கிலாந்துங்கிற சாங்கை எல்லாரும் பாடுவாங்க. ஆனால் இந்த சாங் வந்து நெப்போலியனால் ஒரு தடை செய்யப்படும். இந்த பாட்டை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் மினிமஸ்னு ஒரு கேரக்டர்ஸ் இவங்க வந்து கைண்ட் ஆஃப் அ பிக். இவங்க வந்து ஒரு போயட். இவர் வந்து ஒரு நியூ சாங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பட் எந்த அனிமல்ஸும் இந்த சாங்கை வந்து விரும்பாது. பிகாஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஒரே சாங் வந்து பீஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து. அதற்கப்புறம் கமாண்ட்மெண்ட்டில் சில சேஞ்சஸ் வரும். அனிமல்ஸ் கான் கில் அதர் அனிமல்ஸ் வித்தவுட் காஸ். அனிமல்ஸ்குள்ளே நிறைய கொலைகள் நடக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து டாக்ஸ் வந்து சில பிக்ஸை அடிச்சு கொண்டோம். ஸோ அதனால் நெப்போலியன் சில கமாண்ட்மெண்ட்டில் சில சேஞ்சஸ் கொண்டு வருவோம். என்ன அப்படின்னா காரணத்தோட அனிமல்ஸ் வந்து இன்னொரு அனிமலை கொலை பண்ணலாங்கிற கமாண்ட்மெண்ட்டை அறிமுகப்படுத்துவான். அனிமல்ஸ் ஒர்க் ஹார்டர். ப்ரொடக்டிவிட்டி ரோஸ் ஃப்ரம் 100% to 500%. அதற்கப்புறம் அனிமல்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால ப்ரொடக்டிவிட்டி வந்து 200%லேருந்து 500%ஆக ரைஸ் ஆனது. நெப்போலியன் எப்போவுமே வந்து டாக்ஸ் கூட தான் இருப்பான் அவனுடைய சேஃப்டிக்காக. மினிமஸ் வந்து ஒரு புதுசாக ஒரு சாங் எழுதியிருப்பான். அந்த சாங் கம்ப்ளீட்டாக நெப்போலியனை கௌரவப்படுத்துறதுக்காக தான் இருக்கும். நெப்போலியன் வந்து தன் ஃபார்மில் வந்து கிடைச்ச டிம்பரை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெட்ரிக் வந்து சேல் பண்ணிடுவான் ஃபார் பையிங் கிரெயின்ஸ். அதன் மூலமாக டேமேஜ் ஆன விண்மில்ஸ் மறுபடியும் சரிபடுத்துறதுக்காக அவனுக்கு நிறைய பொருட்கள் கிடைக்கும். பட் ஃப்ரெட்ரிக் வந்து ஒரு கள்ள நோட்டை யூஸ் பண்ணி நெப்போலியனை வந்து சீட் பண்ணிடுவான். ஃப்ரெட்ரிக் இன்வேட்ஸ் ஃபார்ம். ஃப்ரெட்ரிக் மறுபடியும் வந்து இந்த கள்ளநோட்டு மூலமாக நெப்போலியனை ஏமாற்று இந்த ஃபார்முக்குள்ள நுழைஞ்சு ஃபார்மை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த ஃப்ரெட்ரிக் வந்து எல்லா அனிமலும் சேஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் சில அனிமல்ஸ் வந்து விஸ்கியை வந்து அதாவது ஆல்கஹாலை குடிக்க பழகி வரும் இதனுடைய வெற்றிக்கு அப்புறம். பட் அக்கார்டிங் டு த 7 கமாண்ட்மெண்ட்ஸ் அனிமல்ஸ் டோன்ட் ட்ரிங்க் ஆல்கஹால். ஆனால் இந்த அனிமல்ஸ் வந்து தே ஸ்டார்டட் டு ட்ரிங்க் ஆல்கஹால். நெப்போலியன் ரொம்ப வயசாயிடுவான். ஃபீல்ட்ஸ் ஆர் லெஃப்ட் பார்லி. ஆனால் சில ஃபீல்டு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து பார்லி வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த பார்லி வந்து பிக்ஸ் மட்டும் தான் சாப்பிடும். ஸ்கில்லர் ரைட்ஸ் அனிமல்ஸ் ஷுட் நாட் ட்ரிங்க் டு எக்ஸஸ். மறுபடியும் கமாண்ட்மெண்ட்டில் சேஞ்ச் கொண்டு வருவாங்க. ஸ்கில்லர் என்ன சொல்லணும் அப்படின்னா ஓகே அனிமல்ஸ் வந்து ஆல்கஹால் குடிக்கலாம் பட் அதிகமாக குடிக்கூடாதுன்னு சில கமாண்ட்மெண்ட்டில் சேஞ்ச் கொண்டு வரும்.
when 31 piglets all Napoleon's children. ஸோ பிக்லெட்டோடைய பேரண்ட் யாருன்னா நெப்போலியன் குழந்தைகள் தான் 31 பிக்லெட்ஸ். இவங்க ஸ்மால் பிக்ஸு. இவங்க வந்து பிறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நெப்போலியன் வந்து ஒரு ஸ்கூல் ஹவுஸ் ஆரம்பிப்பான். அந்த ஸ்கூலில் வந்து என்னுடைய ஆல் சில்ட்ரன் அலோவ் பண்ணணும், இதில் எந்த ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஃபேவரபுளாக தன்னுடைய குழந்தைகளை வந்து ஸ்கூல் ஹவுஸில் அலோவ் பண்ணணும், வேறு எந்த அனிமலும் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு இந்த இடத்துல வந்து இன்இக்வாலிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவான். நெப்போலியன் இஸ் அனானிமஸ்லி வாரண்ட் டு பி த ஃபார்ம்ஸ் பிரசிடென்ட். ஸோ அதுக்கப்புறம் நெப்போலியன் தான் இந்த ஃபார்மில் வந்து பிரசிடென்ட் ஆயிடுவான். பாக்ஸ் ஆஃப் ஃபெல்லில் டேக்கன் டு ஹியூமன் பெட் தென் டேக்கன் டு க்ளூ ஃபேக்ட்ரி. அதுக்கப்புறம் சில ஃபைட்டு வரும் ஃப்ரெட்ரிக்கோடைய அட்டாக்னால. இதனால் பாக்ஸருங்கிற ஹார்ஸ் வந்து ரொம்ப தாக்கப்பட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய உடம்பு வந்து க்ளூ ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஒன்லி ஃபியூ அனிமல்ஸ் லிவ் இன் த ஃபார்ம். ஸோ பாக்ஸர் இறந்ததுக்கப்புறம் சில அனிமலுக்கு மட்டும்தான் ரெபலியஸ் தாட்ஸோட அந்த ஃபார்மில் வாழ்ந்து கொண்டு இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் ஓல்டு மேஜர் என்ன சொன்னாரோ அதே ஒரு புரட்சி ஃபீலிங்கோட தான் சில அனிமல்ஸ் இருக்கும். மற்ற அனிமல்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக நெப்போலியன் மாதிரி ரொம்ப மாறி போயிடும். இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மில்ஸ் ஆர் பில்ட் பட் நெய்தர் விண்மில் வில் எலக்ட்ரிஃபை த ஃபார்ம். ஸோ என்ன தான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் விண்ட் மில்ஸை பில்ட் பண்ணியிருந்தாலும் 2 மில்ஸையும் வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பிக்ஸ் டீச் தெம் செல்ஸ் டு வாக் ஆன் 2 legs. அதற்கப்புறம் பிக்ஸ் வந்து மனிதர்கள் மாதிரி 2 காலம் நடக்க பழகும். தே ஃபர்காட் தட் தே ஆர் ஆல் அனிமல்ஸ்க்கு கேரக்டர்லேருந்து ஹியூமன் கேரக்டர் மாறிடுவாங்க. ஆனால் நமக்கு தெரியும் ஹியூமன் தான் அவங்களோட எனிமின்னு தெரியும். பட் ஸ்லோலி தே ஆர் என்டரிங் இன்டு த ஹியூமன் கேரக்டர்ஸ். தே பிகின் டு கேரியிங் விப்ஸ் அண்ட் டீச் த ஷீப் டு ப்ளீட் 4 legs குட் 2 legs பெட்டர் அப்படிங்கிற கமாண்ட்மெண்ட்டில் சேஞ்ச் கொண்டு வருவாங்க. வென் க்ளோவர் அண்ட் பெஞ்சமின் ரீட் த கமாண்ட்மெண்ட் ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல் பட் சம் அனிமல்ஸ் ஆர் மோர் ஈக்குவல் தேன் அதர்ஸ் அப்படின்ட்டு கமாண்ட்மெண்ட்டில் சேஞ்ச் கொண்டு வருவாங்க. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ஹோல்ட்ஸ் அ டின்னர் பார்ட்டி ஃபார் த பிக்ஸ் அண்ட் லோக்கல் ஃபார்மர்ஸ். ஹி அபாலிஷஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் த ரெவல்யூஷனரி ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ரீஸ்டோர்ஸ் த நேம் த மேனர் ஃபார்ம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸையும் கூப்பிட்டு த பிக்ஸ் அண்ட் லோக்கல் ஃபார்மரை கூப்பிட்டு நெப்போலியன் வந்து அவங்க டின்னர் பார்ட்டி வைப்பார். அதுக்கப்புறம் ரெவல்யூஷன் ட்ரெடிஷன் எல்லாமே அதை ஸ்டாப் பண்ணிடுவார். பீஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டுங்கிற சாங் கம்ப்ளீட்டாக எடுத்துருவான். 7 கமாண்ட்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு நெப்போலியன் கம்ப்ளீட்டாக ஒரு ஹியூமன் மாதிரியே வாழ பழகுவான். மற்ற அனிமல்ஸும் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அனிமல் ஃபார்ம்ங்கிற போர்டை எடுத்துகிட்டு மறுபடியும் ஓல்டு நேமான த மேனர் ஃபார்ம்ங்கிறதே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. த மென் அண்ட் பிக் ஸ்டார்ட் பிளேயிங் கார்ட்ஸ் ஃப்ளாட்டரிங் அண்ட் ப்ரைசிங் ஈச் அதர் வைல் சீட்டிங் அட் த கேம். ஸோ மனிதர்களும் அனிமல்ஸும் உட்காந்துக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு கார்ட்ஸ் விளையாடுறதையும் மறுபடியும் மனிதர்களை வந்து அனிமல்ஸ் பாராட்ட தான் அனிமல்ஸ் வந்து மனிதர்களை பாராட்டுற மாதிரியான தே ஆர் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ். போத் நெப்போலியன் and Mr. Pilkington, one of the farmers, play the ass of spades at the same time and both sides begin fighting loud of the who cheated first. 2 பேருமே நெப்போலியன் பில்கிங்ல சீட்டு விளையாடுவாங்க. சீட்டில் யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெற்றியை வந்து ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிறத மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து பார்க்குறத வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த மற்ற யாரெல்லாம் எந்த அந்த அனிமல்ஸ்லாம் நெப்போலியனையும் பில்கிங்டன் அதாவது ஹியூமன் கூட விளையாடுறத பார்க்குறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த 2 பேருக்குள்ள எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. நெப்போலியன் அனிமலா ஹியூமனாங்கிறது தெரியாமல் 2 பேருமே கிட்டத்தட்ட ஹியூமனாக இருப்பாங்க. ஸோ அனிமல்ஸ் கேரக்டரில் இருந்து கம்ப்ளீட்டாக மறுபடியும் நெப்போலியன் வந்து எந்த நோக்கத்துக்காக அனிமலிசம் ஸ்டார்ட் பண்ணாங்களோ கம்ப்ளீட்டாக ஃபெயிலாக போயிடும். ஸோ பில்கிங்டன் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு ஹியூமனோட வித்தியாசமே தெரியாமல் இருக்கிறத பார்த்து கடைசியில் இந்த அனிமல்ஸ்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. when the animals outside look at the pigs and the men they can no longer distinguish between the two. ஸோ இந்த மாதிரி இந்த நாவல் வந்து கடைசியாக முடியும். ஸோ இப்படி ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறத வந்து ஒரு அந்த காலத்தில் வந்து 1945 நடந்த ஒரு ஃபைட் பிட்வீன் ரஷ்யா, ஜெர்மன், யூஎஸ் அண்ட் பிரிட்டனுக்குள்ளே எப்படியெல்லாம் வந்து ஹிட்லரு, ஸ்டாலின், லெனின்லாம் எப்படி இருந்துறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன மறந்தாங்க அப்படின்னா மார்க்சிசம்ங்கிற ஒரு கான்செப்டை மறந்துட்டாங்க. எல்லா அனிமல்ஸும் ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்டை மறந்துட்டு மறுபடியும் இதே பிரச்சனையில் இருக்கிறத வந்து இந்த நாவல் மூலமாக தெரிய வருது. இந்த நாவல் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப்